ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 வயல் ஓட்டுற வளர்க்குது. அஜித் ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இனிமேல் வேலை ரொம்ப டல்லு. இன்னொரு 10 நாளைக்கு வயக்காடு பற்ற நல்ல மல்லி சுற்ற ஆரம்பிட்டோம். அதுதான் வேலை. இன்னுமே ஒரு 5 நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம். இந்த ஃப்ரீ டைமில் 585 டாப்பு போட்டு விட்டால் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பஸ்ஸும் பேசிக்கிறோம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் அதே புதுநாடு போட்டுக்கிறோம்ல, அதனால் டைட்டாக இருக்குது. ஃப்ரீயாக ஆகலை. ஒரு மரம் வரலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியாது. அஜித் காலையிலே போனான். இந்த கட்டம் முடிச்சோம்மாம்மா வரீங்களா அப்படின்னா, சரி நானும் வேலை இல்லை ஃப்ரீயாக தான் வரேன், மரம் எடுத்துகிட்டு வரேன். போய் பார்ப்பேன் சார் என்ன பண்ணுறாரு. ஓட்டி பிடிச்சிட்டானா இல்லை நின்றுக்கிறானு. ஏன்னா அஜித் காலையிலேருந்து சாப்பிடல. மணி 12 ஆக போகுது, இன்னமும் சாப்பிடல. பார்த்துக்காங்க. கேட்டால் பசிக்கலன்னு பிட்ட போடுறான். என்னதான் பண்ணுறானே தெரியல. காலையில் 12 மணிக்கு தான் சாப்பிட்றான். 9 மணி 10 மணிக்கெலாம் சாப்பிட்ற வேலையே இல்லை. போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறேன். ஏரியாவில் சோனாலிக்கா ட்ராக்டர் பார்க்குறதுனா ரொம்ப அரிக்கும். ஒரு சோனாலிக்கா வருது. எங்கேயோ ஒன்று தான் சோனாலிக்கா. ஆனால் அதை ஓட்டி பழகிட்டாங்கன்னா சோனாலிக்கா விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ அருமையான வண்டி. நிறையா பேர் ஏன் சோனாலிக்கா வர பண்ணிக்கிறான்னு தெரியல. நம்ம ஐயன்ரா ஜாண்டியரு சுராஜ்லாம் அதிகமாக வராங்க. சோனாலிக்கெல்லாம் அருமையான டிராக்டர் தான். ஓட்டுறது லோடு முடிஞ்சு அந்தளவுக்கு இருக்கும். ஏன் மார்க்கெட்டில் நல்லா டெவலப் ஆகுது எல்லாம் சோனாலிக்கா பிராண்ட் தான். மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு மகேந்திரா ஜாண்டியர் சுராஜ். இதுக்கு 3 பேர் ஒதுக்கிவிட்டது தான் மீதி எல்லாருமே. அது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான். இந்த தான் உள்ளே போகணும். வர வர ரொம்ப ஓவர் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஊருப்பட்ட வண்டி போகுது. எதுக்கு தான் வண்டி போகுது சார். ஊருப்பட்ட வண்டி கொஞ்சம் தூரம் போனால் அஜித் பாண்டிகிட்ட போயிடலாம். என்ன தோப்பு தான் ஓட்டிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு மாப்பிள்ளை எங்கே புள்ளி கிளப்பிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம். பாருங்க மேலே புள்ளி கிளப்பிட்டு தேங்காய் பொறிக்கும், அதை பொறிக்கும். நான் வேலை பண்ணிட்டுக்கிறாங்க. எவ்வளோ வயசிட்டாங்க. நாம் என்ன பண்ணோம்னா, இப்போலாம் நிறுத்தினா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்படி நிறுத்திட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. காட்டில் ஒதுக்கி போய்கிட்டே இருப்பாங்க. 3 வயல் ப்ரோ. மொத்தம் அங்கே 2 வயல், இங்கே 1 வயல். எல்லாம் ஓடிட்டான். இதுதான் கடைசி வெயில். என்னமோ அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட அஜித் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். காட்டுக்காரன்கிட்ட பையனுக்கு நல்லா ட்ரைனிங் கூட.
பையனுக்கு நல்லா ட்ரைனிங் கூட. இந்த ட்ரைனிங் வேணாம். தேங்காய் பொரிக்கிறது. உங்களுக்கு தெரியாதா? அவனை வேற கேட்கணுமா உங்களா? அடே அப்பா, பார் ஓட்டுறத போய் நீங்க சொல்லிதான் அவரு செய்வாப்புல. நீங்க பாத்தீங்களா? எதுக்கு இப்படி போட்டேன்னு கத்துறாப்லையா? எங்க போயிட்டாப்ல ஆளு? இல்லையே. சரி வந்துடுவாப்புல, வரட்டும். வந்துடுவாப்புல இல்ல? நீ வா. டே கூட அவன் தான் ஓட்டுட்டான். இப்பதான் பிரேக் லட்சிக்க வந்திருக்கிறான். அவன் பிடிப்பான், ஏன் பிடிக்க மாட்டான்? இந்த காட்டுக்கார பையன் ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவான். செம்மையாக காமெடியாக ஜாலியாக பேசுவான். ஸ்கூல் வந்து 9வது என்னமோ போகிறான். ஆனால் வண்டி ஓட்ட வந்துட்டான்னு தான் கேட்குறான். சாமி நீ ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம். படித்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு நீ வந்து என்ன சொல்கிறது, வண்டி ஓட்டி போலவே எந்த தொழில் ஒன்றாலும் போவோம், ஃபஸ்ட்டு படித்து முடுறாது சாமி அப்படின்ட்டுக்கிறேன். சரி அதெல்லாம் ஓட்டமாக சொல்லுங்க. இப்போ சொன்னால் நான் மறந்துடுவேன். ஆமாம், நீங்கள் எல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக ஓட்டமாக இதில் ஒரு கோடு போடு, இதில் ஒரு கோடு போடுன்னு நாங்கள் கோடு போட்டு விட்டுறோம். ஓட்டிக்கலாம் விடுங்க, அதையே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டிக்கலாம். சார் தென்னை மரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக ஓட்டுவோம். அப்புறம் முடியாத பட்சத்துக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஓட்டிருக்கிற கியர் பார்த்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோ செகண்டில் ஓட்டிக்கிட்டு நான் இப்போ லோ தேடலை 1400 ஆர்பிஎம் ட்ராப் ஆச்சு பண்ணிட்டான். இதே தெரியும், வண்டி சவுண்ட் ரொம்ப அடக்கமாக வரும். லோ தேடல 12 ஆர்பிஎம்மில் ரன் பண்ணுறான் நம்புறோம். இது செகண்டு போட்டால் ஓட்டலாம் தான். ஏற்கனவே வந்து கலப்பியில் ஓட்டி போட்டோம். சும்மா சோளத்தை கலக்கினா போதும், இல்லை சாவில். அதனால் செகண்டில் ஓட்டினா போதும். ஒன்றே ஓட்டிட்டு காலையிலேருந்து வந்தான். காட்டுக்கார முடி 1 மணி நேரம் டிலே வந்து சோளம் விதைக்கிறதுக்கு. இப்படியும் மாட்டிக்கும். காலையிலேருந்து இத்தான் பொழப்பாக இருக்குது, வேறு எதுவுமே ஓட்டலை. என்னதை கண்டு சம்பளம் தர்றது? இப்பயே மணி 12 ஆயிடுச்சு. ஒவ்வொரு என்ன சொன்னாங்க, நான் விதைச்சிட்டோம்பா வந்து ஓட்டி விட்டு போப்பான்னாங்க. கடைசியில் பார்த்தா நாங்கள் வந்த வாட்டி தான் வந்து காட்டுக்காரர் சோளம் தூக்கிட்டு வராரு. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரியும் ஃபீல்டு மாட்டிக்கும். ஒவ்வொரு காட்டுக்காரர் கரெக்டாக சொன்ன மாதிரி விதைக்கிறனா விதைக்கிறோம்பாரு. ஒவ்வொரு காட்டுக்காரர் இப்படி. இது மாதிரி நீங்களும் போய் காட்டில் உக்காந்த வாட்டி காட்டுக்காரர் சோளம் தூக்கிட்டு வரதோ வேறு ஏதாவது தானியம் தூக்கிட்டு வந்து விதைக்கிறதோ அந்த அனுபவம் இருக்குதா? இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க விதைச்சிருப்பாங்க, நம்ம போன உடனே ஓட்டிட்டு வந்துடலாம், 1 மணி நேரம் தானே ஆகும், போன உடனே ஓட்டிட்டு வந்துடலான்னு நம்ம சரி எடுத்துக்கிட்டாப்பா அப்படியே நாம் நடப்போம். கடைசீட்டில் பார்த்தா கொடுமையாக
வண்டி வேறு மக்கராகி போச்சு. நம்ம பைசன் வேலை ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, செல்ஃபு போட்டால் ஒரே ஜோராக போட்டுருணும். கொஞ்சம் ஏன்னா தானான்னு சரி எடுத்துக்கோம்னு சொல்லி விட்டுட்டோம்னா ஸ்டார்ட் ஆகாது. அது எதனாலும் அந்த ரீசன் எனக்கும் தெரில, வண்டிக்கும் தெரில. இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக. நம்பர் அதை மறந்துட்டேன் பாருங்க. இது மாதிரி ஒரு காட்டுக்காரரு போனோன்னு ஓட்டிட்டு அடுத்த காட்டுக்காரருக்கு போய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக சொன்ன ஆள் வந்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு விதைச்சிவிடும். ஆனால் முதல்ல சொன்னால் விதைக்கவே விதைக்காது. நாம் போய் உக்காந்து இது ஒரு செல்ஃப் கம்ப்ளைண்ட் ப்ரோ, பெரிய தலைவலி. ஒவ்வொரு ஐட்டம் இப்படி தான் பண்ணுது. இன்றைக்கி என்ன பண்ணோம், ஏட்டும் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். விசித்திரமான கம்ப்ளைண்ட்டு. உங்கள் வண்டி 6 வண்டிக்காச்சும் இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லி ஒரே ஜோராக செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகிடுது. அதை விட்டுட்டு ஒரு ஐட்டம் சரி அப்படின்னு சொல்லி லூஸ் விட்டுட்டோம்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டியோட இயற்கையாக அப்படியா என்னன்னே தெரியல. நானும் வண்டி எடுத்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் இந்த வண்டியில் அரெஸ்ட் பண்ணிட்டு கிடப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓடிடுதா, இப்போ ஆஃப் பண்ணுற பாரு, இப்போ செல்ஃபு போடுற பாருங்க, தட்டுன்னா ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலையே, பேட்டரி நோட்டில் ஆகலையோ. சரி அது ஒரு இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செல்ஃப் மோட்டரில் கம்ப்ளைண்ட்டாக என்ன காரணம்னே தெரில. ஒயரெல்லாம் கொலன்னு போயிடுச்சு. சேத்தூர் கழிச்சா அதே ஸ்டார்ட் ஆகிக்கும் தானே போல். நெக்கெல்லாம் பழுக்குது. அது செல்ஃப் மோட்டரில் கம்ப்ளைண்ட்டாக வண்டியில் கம்ப்ளைண்ட்டாக என்ன காரணம்னே தெரில. மித்த வண்டி நம்மளது எந்த வண்டி இந்த பிரச்சனை பண்ணுறதில்ல. இது ஒன்று மட்டும்தான் செல்ஃபு போட்டால் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறது. அது எங்கப்பா அதுங்காட்டி போயிட்டாப்லையா, உங்கள் அப்பா வேறு எங்கே போயிட்டான்னு தெரியலையே, எப்படி ஓடுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பெணாத்துறாப்புல. இங்கேருந்து அங்கேருந்து வந்துடலாம், இருக்குது ஓட்டோம். ஏன் ரொம்ப அர்ஜென்ட்டா வேலையா? சரி ஒரு 5 நிமிஷம் போகலாம். பையனை டீ வாங்கிட்டு கொடுத்தீங்களா இல்லையா? விதைச்சிப்ட்டேன்ட்டு நாங்கள் வந்து வண்டி நிறுத்தின வாட்டி தான் விதைக்கிறது. உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டே விதைச்சிருந்தீங்கன்னா என்ன நான் ஓடி இருப்போம்ல. விதைச்சிட்டேன் சரி. இது நான் கூட்டு போய் சேரலாம். இது எங்கே தமிழ்நாடு முழுக்க போகுமா? எல்லா ஸ்டேட்லேயும் பார்க்கலாம், இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம். யார் செல் கையில் இந்த மாதிரி போனுக்குதோ அங்கெல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நியூஸ் சேனலில் போகணுமா? அதுக்கு தனியாக இதுதான், அதுக்கு தனியாக பணம் கட்டி போடணும். நம்ம கடைசி சுற்று ஓட்டுறோம், அவ்வளோதான். இது ஓட்டினா அந்த சுற்றோட முடியுது. அப்புறமேட்டு பாரு டர்புருக்கும் பார் தான் இழுக்கணும். 3 வெயிலும் இந்த வெயில் அந்தாண்டு 2 வெயில் இருக்குது. எல்லாம் ஓட்டணும். இந்த கத்தியை மாற்றின நேரமாக என்னமோ தெரில ப்ரோ, எல்லாமே காஞ்ச காடாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கத்தி சொரன்னு போகுது. காஞ்ச காடு ஓட்டினா மட்டும் அப்படி தான். பதமான காடு ஓட்டினோம்னா கத்தி ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகாது. ஆனால் காஞ்ச காடு ஓட்டிட்டோம்னா கத்தி மின்னல் வேதல் தெரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 70-80 மணி நேரம் ஓடுற கத்தி காஞ்சி காடு ஓட்டினோம்னா 40 மணி நேரத்தில் போயிடும். இதுக்கு 540 தான் ஓடுது, எக்கனாமிக் கிடையாது. இன்னும் 540 போட்டால் அவ்வளோதான். தென்னை மரத்துக்கு ஓட்டுறதான், அதை தான் பண்ணுறாரு. இந்த தென்னை மரத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சூனிலாம் சொட்டையாக இருக்கும், அதெல்லாம் ஓட்ட சொல்லிக்கிறாரு. அதை ஓட்டிட்டு அப்படியே வெளியே எடுத்து நேற்றுதான் தீங்கு. நமக்கு இல்லாத இளநியா, ஏன்னா அவன் போயிட்டான் வீட்டுக்கு. என்னத்துக்கு அதுக்கு வேறு போகணுமா பெட்ரோல் கடா? அது இப்போ நெட்டில் ஓட்டுக்கிறேன்னா அதே மாதிரி பூரா தென்னை மரத்துக்கு பொறுப்பு ஓட்டணும். போலாமா? இது ஓரளவு காஞ்சி போச்சா ஈரமாக இருந்துச்சா? தண்ணி கட்டுறாங்கன்னா
பரவாயில்ல. இதில் எப்படி இப்போ இறங்குறது அந்த வண்டி இதுலையா? இதில் எப்படியா அங்கே போய் வாரமாக அந்த மனையில் போட்டு வந்துடலாமா? இதெல்லாம் தனி கிடிப்பாங்களாட்டு இதில் போய் போனீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குதான், வெளியில் போகிறாலாம் வேலைக்கு தான் இதாக இருக்குது. ஐயோ வேலையான வேலையெல்லாம் மருந்து அடிச்சிருப்பேன். ஈரமாக இருந்தால் எடுத்துகிட்டு ஓட்டி போயிடலாம். ஈரமாக இருந்தால் எடுத்து ஓட்டிட்டு வரலாம். நான் ஓட்டவே வேணாங்கிறேன். எங்கே ஓட்டினா தான் சூப்பராக இருக்கும் பொண்ணு அப்படிங்கிறது. போச்சா என்ன மாப்பிள்ள நீ ஏறி உக்காந்த உடனே ஏட்டும் கல்ட்டு சோப்பா. ஏன் பைப்பில் பைப் மேலே பைப் இருக்கு முன்னாடி எது குழியிலையா? நல்ல வேலை குழி உடையிலையா? விட்டாரு இன்னும் குழிக்கு போகலை. ஏதோ ரிங்ஸில் கம்ப்ளைண்ட் ஆடுது. செல்ஃப் மோட்டரும் வேலை செஞ்சு போட்டோம், டைன்மோவும் வேலை செஞ்சு போட்டோம், பேட்ரி வேலை செஞ்சு 3-4 வருஷமாக அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. பைப்பு தான் இருக்குது, இன்னும் உடையில. பைப்பு பாருங்க எங்க இருக்கு. தென்னந்தோப்பு மட்டும் ஓட்ட வந்தோம்னா எங்கெங்க அடி வாங்கணுமோ அத்தனை இடத்துல அடி வாங்கிக்கிறோம். அந்த வேலை பார்த்துருக்கோம். இப்போ இந்த வெயில் பாரு ஓட்ட வேண்டும். எங்கள் சைடில் இப்போ முன்னெல்லாம் வந்து மம்தியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. இப்போ வந்து எல்லாருமே பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓட்டி அப்படியே வண்டியில் கரையை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் தலைமாடு மட்டும் ஓட்டிக்குவேன் அப்படிங்கிறாங்க. இருக்கு இதை போடுறதோட டிஸ்க்கு போட்டுக்காம ப்ரோ. எனக்கு இது நான் போடும் போதெல்லாம் அன்றைக்கெல்லாம் டிஸ்க் இல்லை, மண்ணு கம்மியாக வருதான், ஆளுங்க ஏறி நிற்கணுமா. வெயிட் ஏற்றுறான் டன்னேஜ், மண்ணு கம்மியாக வருதான், அதுக்கோசரம் ஆள் ஏறி நின்றுக்கிட்டாப்புல. நான் இப்போ போட்டு இது 7-8 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. அப்போலாம் வந்து ஒத்தக்கார போடுற டிஸ்க் இல்லை, ஆனால் இப்போலாம் டிஸ்க்கு வந்துருச்சு. டிஸ்க் மாடல் போடுறதுனா போட்டுக்காங்க, சூப்பராக இருக்கும். காட்டில் உழவு கம்மியாக இருந்தால் கூட எப்படி சொல்கிறது, டெப்த்து நல்லா நீட்டாக எடுத்துக்கும். கரை எவ்வளோ உயரம் இது கரெக்டாக 1 வருஷம் பார் ஓடுறது சூப்பர். 1 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி பாயிடுது, இதெல்லாம் அருமையாக இருக்கும். அதனால் நிறைய பேர் ஒத்த வஞ்சி எப்படி ப்ரோ போட்டிங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் கமெண்டில் கேட்குறீங்க. ஓகே, நான் இப்போ அந்த கீழே வந்து 6 mm பிளேட்டு ப்ரோ. உயரம் வந்து 1.5 அடி, நீளம் வந்து 3 அடி. அப்படியே 5 கிலோ பிரேமு, பழைய பிரேமு கிடச்சி அதில் செட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் ரசம் போடுறதா இருந்தால் என்ன கேட்டால் இதை போடுறதுக்கு போட்டு அது மாதிரி டிஸ்க்கு போட்டுக்கலாம். இல்லை ப்ரோ டிஸ்க்கு 30,000 வருதுன்னா இது மாதிரி 6 mm பிளேட்டு போட்டு ஏதோ ஸ்ப்ரிங் கலப்பை, ஏதோ 5 கலப்பை, பிரேம் செட் ஏதாச்சும் பழசு கிடக்குது எங்கள் வீட்டில் இடைக்கு தான் ஆகும் அப்படிங்கன்னா அதில் செட் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்லேயே செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வண்டியில் வந்து பார் ஓட்டினோம்னா மெயின் காரணம் என்ன தெரியுமா, நல்லா காடு காஞ்சிருக்கணும். அப்போ தான் ரொட்டாட்டர்லேயே கலப்பிலே ஓட்டி பார் ஓட்டினீங்கன்னா நல்லா மண் வரும். காடு காயிலனா மண்ணே வராது, வண்டி சக்கரமே வச்சு மேய்ச்சிட்டு வந்துடும். இதில் இதுதான் பிரச்சனையே. இதே வண்டி மண் வந்து நல்லா நம்மர் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இருவில். பக்கத்து காட்டுக்குள்ளே விட்டு ஓட்டலாமான்னு கேட்குறான். காட்டுக்காரர் தண்ணி கட்டிட்டாங்க, ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு அவரு. என்ன டைரக்ட், ஓ இது தாவாய்க்கு எல்லாத்துக்கு இது.
அப்படியே பாத்தி கட்டின மாதிரி. ஓ இது வாய்க்கால், இது அப்படியே அங்கேருந்து விட்டால் நெட்டாக தண்ணி பாஞ்சிக்கிறதுக்கு. இங்கே எங்கள் சைடு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணி கவலை இல்லை ப்ரோ. அதனால் வந்து அப்படியே தான் போடுவாங்க. தென்னை மரத்துக்கெல்லாம் தனியாக போட மாட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் அந்த வண்டி திரும்ப இடத்த மட்டும் எடுத்து கட்டிட்டு அப்படியே தண்ணி விட்டால் ஏகத்துக்கு எல்லாமே பாஞ்சிரும். முள்ளுக்கு விட்டா ஆட்டி விடாதாமாப்பா. அந்த இடத்துல முள் தோப்பு. டீசல் பங்குக்கு வர 5000 கொடுக்கணும். காட்டுக்காரர் காசு கேட்டால் பக்கத்து வயல் நெல் போட்டிருக்கிறேன், நல்லா எடுத்து தரங்கிறாரு. நெல் என்னைக்கு வேலை ஏறுது, என்னைக்கு நான் பங்கு கொடுக்கறது? இந்த வயல் ஓட்டியாச்சு. ஏன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆளுங்க போட்டால் 5 நிமிஷத்தில் போடுவாங்களா? ஆனால் நான் ஒரு 500 ரூபா கேட்டால் காட்டுக்காரர் கொடுக்கறதுக்கு இந்த வயல் ஓட்டுறதுக்கு 500 ரூபா தானே கேட்குறாங்க. பிடிச்சிக்கா நீ சென்ட்ரா ஓட்டு எப்படி வேணாலும் ஓட்டு. நானா வேணாங்கிறேன். யோசனை பண்ணி வைக்கணும். அங்கே ஏன்டா உக்காந்துட்டு பழம் அடிக்க தெரிஞ்சதில்ல. இந்த வயல் ஒன்று, கடைசியாக இப்போ ரொட்டாட்டர் ஓடிச்சில் அந்த வயல் ஒன்று. போடுங்க 10 போடுங்க. காடு இது ஈரக்காடு. வண்டி டயர் தாரையை பார்த்தீங்களா எவ்வளோ இறுகி போய் கிடக்குது. இதில் மார்க் பண்ணே வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஓரமாக தாவாய்க்கலாட்டுக்குது. என்னடா உங்கள் அப்பா சத்தம் போடுறாப்புல, என்ன கரெக்டாக ஓட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாப்புல. அப்புறம் போனால் எதுக்கு வந்துட்டா? ஏன்னா குழியில் விட்டுருவானாட்டுக்குதே. நல்லா அண்ணனுக்கு நல்லா சொல்லி கொடுத்தே இல்லையா இப்படி ஓட்டணும்? நான் இந்த இது 5-6 பட்டம் வரும் ஓட்டி அப்படியே இந்த ஓரத்தில் வந்து வாக்கியாக போட்டு விட்டால் வேலை முடிஞ்சு. வண்டி வளர்த்தி கிடக்குது. இதுதான் கல்லுக்கிட்டு வரப்போ இதுதான் பிரச்சனைங்க. இதே வந்து கல்லுக்கிட்டு வரப்பில்லைன்னா கொஞ்சம் ஏறு திரும்பிக்கலாம். ஆனால் ஆளுங்க எடுத்து போட்டு கட்டுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தானே, எவ்வளோ வேலை முடிஞ்சிது. ஆளுங்க வந்து வண்டி ஒரே மாதிரி இந்த அளவுக்கு போட போகிறாங்க. 2-3 ஆம்பளை ஆளுங்க வருவாங்க. எவ்வளோ கேட்பாங்க ஆளுக்கு? எங்கள் ஏரியாவில் வந்து ஆம்பளை ஆளுங்களுக்கு கூலி வந்து இன்றைக்கி வந்து 800 to 900. உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆம்பளை ஆளுங்க காட்டு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லுங்கள். எங்கள் சைடு அதில் அவ்வளோ சம்பளம் கேட்டாலும் ஆளுங்க இல்லை, நல்லா கரெக்டாக வேலை செய்கிற ஆளுங்க இல்லை. சும்மாவே உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இப்போ 1 2 3 பட்டம் வந்துருச்சு. 4 5 6 7 8 பட்டம் போடுவாங்களா? எங்கள் ஏரியாவெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சோளம் தான் ப்ரோ. சோளம், அதை விட்டால் பருத்தி, நெல், இதுதான் மேக்ஸிமம் விதைப்பாங்க. அப்புறமேட்டு இந்த மேட்டுக்காடு வந்து கடலப்பருப்பு போடுவாங்க. கடலப்பருப்புலாம் வருஷம் ஒரு ஐட்டம் தான். இந்த சோளம் வேணால் வருஷம் 3 ஐட்டம் 4 சோளம் விதைப்பாங்க. ஏன்னா மாடு அதிகம், பசு மாடுகள் அதிகம். அதனால் எங்கள் சைடு வந்து இந்த வெள்ளாமை அதிகம். வீடு தோப்பு ஓட்டணும் ப்ரோ. ஆனால் ரொம்ப ஈரமாக வருது, ரோல் ஆகும்.
அதனால் அது வேண்டாம் முடியும். மாப்பிள்ளை அதிலே ஆரம்பிச்சாங்க. வெறும் தென்னை மாட்டையே மூஞ்சில் அடிச்சு நான் என்ன தான் பண்ணுறது? இன்னைக்கு மாப்பிள்ளை தான் அடியை வாங்கிட்டு ஓட்டணும். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். நானும் வண்டி கொண்டு போய் பைப் வெளியே நிறுத்திட்டேன். வளைஞ்சி வளைஞ்சி யூட்டன் போட்டுட்டு இருக்கிறான் மாப்பிள்ளை. ஐயோ கடவுளை. அவங்க அப்பா வந்து இப்படி போடணும்னா இப்படி பாரு போடணும்னாப்புல, இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறாப்புல. நம்ம அப்பனுக்குன்னு சொல்கிறதா மவனுக்குன்னு சொல்கிறதான்னு தெரில. மொத்த பாருமே 20 நிமிஷத்தில் ஓட்டிட்டோம். ஆளுங்க இந்த அளவுக்கு போடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள். இங்கே போட போகிறாங்க. எங்கள் சைடெலாம் இப்போ ஆளுங்கெல்லாம் வர வர ரொம்ப மோசம் ப்ரோ. எப்படி சொல்கிறது, காசு சம்பளம் தான் சேர்த்தி போகுது. இன்னும் 2-3 வருஷம் ஆகிட்டா போதும், தேங்காய் பறிக்கிறது கூட மிஷின் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் வெட்டுறதுக்கெலாம் ஆளே கிடைக்கல. அதையும் மீறி கிடைச்சாலும் ஊரை விட்டு ரேட்டு தேங்காய் வெட்டுறதுக்கெலாம். இது ஓட்டி கடைசியாக ஒரு தாவாக்கியா சென்டரில் போடுறாங்களா எப்படி போடுறாங்களா, ஒரே ஒரு தாவாக்கியா போட்டால் வேலை முடிஞ்சுது. மண்ணு எவ்வளோ குமிச்சிட்டு வருது பாருங்க. காலையிலேருந்து பட்டினியாக வரதான் வருது. சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஒவ்வொருத்தன்றாங்கிறேன் ஓட்டி முடிச்சுட்டு டீ குடிக்க போகலாங்கம்மாங்கிறான். டீயிலேயே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுருவானாட்டுக்குது எங்கள் மாப்பிள்ளை. பாரு பாருங்க எவ்வளோ. ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்றைய வீடியோ இதோடைய நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் பாய். இது மாதிரி யாராவது பார்வோட்டர்களுக்கு செட் பண்ணி வச்சுக்கிறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கள் சைடு வந்து நான் ஒன்று தான் என்கிட்ட தான் இருக்குது. ஆனந்து தான் இதை ஆட்டையை போட்டுட்டு போய் ஓட்டுவான். மற்றபடி யார்கிட்டையும் இல்லை. ஆனால் நான் சேனலில் பார்த்து வரலாம் டிஸ்க் மாடலை எல்லோரும் வச்சுருக்குறாங்க. இது இல்லை. அப்புறமேட்டு இருந்தாலும் பஞ்சாப் பக்கம் அவங்க வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து அப்படியே பாத்தியாக போகிற மாதிரி அவங்க இன்னும் நம்மளோட அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் யாரும் கேட்கல. இதை செட் பண்ணி ஒழுங்காக ஓட்டணும்னா போதும். இதே போட்ட புதுசில் யாருமே கூப்பிடாந்தாங்க. இப்போ ஒரு 2-3 செலவில் தான் இது ஓரளவுக்கு நல்லா மூவிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கார்டும் சோலை வச்சா கம்பல்சரி நம்மளை கூப்பிட்றாங்க. பாக்கியாக தான் எதில் போடுவாங்கன்னு தெரில. பின்னாடி வேறு தலையை தூக்கி நின்றுக்கிறாப்புல. கீழே கும்மினா தலைவை போயிடும், பிச்சுக்கிட்டு போயிடும், மட்டையில் அடிச்சா அப்படிங்கிறான். நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீ ஓட்டுறா அப்படிங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாக்கியா அதுக்கு தான் எப்படி பிளான் பண்ணிக்கிறானே தெரில. வாக்கியால் நான் வரமா கூப்பிட்றேன். அப்படியே எடுத்துகிட்டு கூட கொடுத்துட்டு வந்துடலாம். அது போட்டுக்கலாம். சரிடா. என்ன பண்ணுறீங்க மாப்ப? மரத்தை ஒட்டிப்போ. ஆ
வேறு ஏதாவது ஒரு 1/4 மணி நேரம் கூப்பிட்றாரு. அவ்வளோதான். போயிட்டு இதில் வருவாங்களாட்டுக்கு வாய்க்காலுக்கு. எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில. என்ன கேட்டால் சென்டரில் ஒரு தடம் போயிட்டாங்கன்னா தண்ணி எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து சல்லுன்னு அந்த பள்ளத்துக்கு போகாது. ஆனால் அவங்க ஓட்டல. சரி கேட்டால் இப்படியே பாஞ்சிக்கணும் அந்த காட்டுக்காரர் சொல்லுவார், நமக்கு எதுக்கு அந்த வம்பு, இப்போ நீ போட்டுட்டு போயிடுவோம், நான் அழிச்சு போட்டுக்கிட்டு போவேனாடா அப்படிம்பாரு. இதுக்கு நம்ம தேவையில்லாத வேலை. அவங்க எதில் கோடு போட சொல்கிறாங்களோ அதில் கோடு போட்டுருவோம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் இன்னுமே சந்திக்கிறேன். பை டாட்டா ப்ரோ. வரக்கு நம்ம வீடியோ கமெண்ட் இது லைக்கே வர மாட்டேங்குது ப்ரோ. கொஞ்சம் லைக் பட்டன் அந்த போடுறவங்க மட்டும்தான் ப்ரோ போடுறாங்க. மீதி பார்க்குறவங்க சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும்தான் ப்ரோ போகிறாங்க. போட்டு விடும் ப்ரோ. ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் நாங்களும் ஒரு ஃபன்னாக வீடியோ எடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே வெளியே கொண்டு வந்து நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தை ஒட்டி வேணான்ட்டார் இருக்குது. தென்னை மரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வருது. அவ்வளோதான், முடிந்து விட்டது. அப்படியே நிறுத்துமாப்ப போட்டு மாப்பிள்ளை வந்து பைசன் பை எடுத்து வரேன்ட்டான். இது வேண்டாமா, வெயில் அடிக்குதான், கருத்து போயிடுவானோ. அதனால் நான் இந்த வண்டி எடுத்து வந்தேன். பின்னாடி மாப்பிள்ளை வந்து போயிடும். நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோ